கோடி புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே ஸ்ரீ லலிதா தேவியின் நெய்க்குல தீபம் தரிசனம் காண முடியும். இந்த வீடியோவை இறுதி வரை காண்பவர்களுக்கு மட்டுமே செய்த பாவங்கள் நீங்கி மோட்சம் கிட்டும். ஜெய் லலிதாம்பிகை.
பூஜைக்குரிய எந்த தேவியை நீங்கள் காலில் விளக்கு பூஜை பண்ணீங்களோ அந்த பூஜைக்குரிய சொந்தக்காரி இங்கே உட்காந்துட்டு இருக்கா. எப்படி உட்காந்துட்டு இருக்கா? உங்களை மாதிரி கழுத்தில் மாலை போட்டுற மாதிரி அவளும் உடம்பெல்லாம் பூவாக போட்டுருக்கா. அற்புதமான காட்சி நடக்க போகுது. இவருடைய சுரூபம் என்ன கேட்டால், இவ பாதத்தில் வந்து 1008 ஸ்ரீசக்கரம் இருக்கு. 1 2 இல்லை, 1008 ஸ்ரீசக்கரம். 16 வயசு பையன் மகாமேரு கோபுரம் கட்டியிருக்கான். சென்னையில் இந்த மகாமேரு கோபுரம் எங்கேயுமே இல்லை. இந்த கோபுரம் எப்படி அமைஞ்சதுன்னு கேட்டேன்னா, நான் மார்க்கெட்டில் இருக்கும்போது ஈரோட்டில் போயிட்டு இருக்கேன். அம்பாவை நினச்சிட்டு என்ன கோபுரம் கட்டலான்னு ஒரு பையன் வந்து அங்கிருந்து மேருவை கையில் கொடுத்தான். இந்த கோபுரம் கட்டுன்னு. அந்த மேரு எங்காத்து உள்ள பூஜையில் இருக்குது. ஸோ அம்பாள் வாக்குப்படி தான் இந்த வெளியில் மகாமேரு கோபுரம். சென்னையில் எங்கேயுமே இல்லை. இந்த கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது வானத்தில் அவ்வளோ கருடன் வந்தது. அதாவது தேவசத்துக்கே காக்கா வராது இப்போ. ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு வானத்தில் அவ்வளோ கருடன் வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அது மாதிரி பல அதிசயங்கள் நடத்தக்கூடியவன். நேற்று விளக்க பூஜை நடக்கும் போது அவன் மனக்குளிர்ச்சி நேற்றே காமிச்சிட்டா. நல்ல மழை, திடீர் மழை, யாரும் எதிர்பார்க்காத மழை, நல்ல அருமையான மழை. இது மாதிரி இவருடைய அதிசயங்கள்லாம் இங்கே பார்க்கலாம். அம்பாள் வந்து இந்த இடத்துல வந்து ஜோதி சுரூபமாக காட்சி தருவார். அது எப்போ வேணால் நடக்கலாம். கடைசியாக வந்து என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்து ஜோதி சுரூபமாக காட்சி கொடுத்தா. 2 அம்பாள் இருக்கா அந்த இடத்துல. ஒன்று மகாலட்சுமி, துர்க்கை, சண்டி நல்ல கவசத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. அந்த கவசத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது மாதிரி லோகமாதா லலிதா தேவி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவள் 2 சுரூபமாக வந்து எனக்கு காட்சி கொடுக்கும்போது அம்பாள்ன்றது ஒன்று தான். அந்த 2 நிலவு ஒன்றா ஜாயிண்ட் ஆகும்போது அம்பாள் உருவம் அதில் தெரியும். தெரிஞ்சு வானத்தை அப்படியே போகும். என் பிறந்தநாளுக்கு வந்து கடைசியாக வந்து அவள் காட்சி கொடுத்தது. அவள் என்ன சொல்கிறாளோ அந்த பூஜை மட்டும்தான் இந்த இடத்துல நடக்கும். அவள் பேசுறது கொள்வது அத்தனையும் காதில் ஒலிக்கும். நீங்கள் பேசுகிற மாதிரியே என் காதில் ஒலிக்கும். இந்த பூஜை தான் பண்ணணும், இந்த பூஜைக்கு இவ்வளோ சுவாசனி வச்சு நீ பண்ணணும், இவ்வளோ கன்னியா வச்சு பண்ணணும், அப்படி பண்ண இப்படி பண்ணால் உத்தரவு போடுவாள். இன்றைக்கி அவளுடைய ஆவிர்பாவித்த நாள், அம்பாளுடைய பிறந்த நாள். எல்லாருக்கும் புரியாமல் சொல்லலாம். லோகமாதா லலிதா தேவி லோகக்ஷேமத்திற்காக அவதாரம் எடுத்தார். நாளைக்கு மறுநாள் கேட்குறா, பூர நட்சத்திரம் பார்வதி தேவியோட நட்சத்திரம் என்ன, காமாட்சி நட்சத்திரம் என்ன பூரம். அதனால் நாளைக்கு பௌர்ணமி இருக்குது, எனக்கு 1008 இளநீர் அபிஷேகம் பண்ணு. போட்ட எல்லாருக்கும் 1008 பேர் யார் யார் வாங்கி கொடுங்க. வந்தாச்சு. அவள் கேட்ட கணக்கு வந்தாச்சு. 1008க்கு மேலே தான் போகும். சும்மா அபிஷேகம்லாம் பண்ணுறது சாதாரணமாக இல்லை. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் என்னை உட்கார வச்சுருவேன் அபிஷேகம் பண்ணுறது. இளநீர் உடைக்கணும், ஊற்றணும், இளநீர் உடைக்கணும். 1008 வாட்டி நடக்குமா. இவளுக்கு எது பண்ணாலும் உடனே அவளுக்கு சண்டை வந்துடும். 2 பொண்ணுக்கார மாதிரி தான் நான். இவளுக்கு நான் எது பண்ணாலும் உடனே சண்டை போடுவேன். அது நல்லா சண்டை போட மனசில் தெரியும். எந்த ஒரு சாமான் வாங்கினா கூட அந்த கடையிலே சண்டை போடுவான் என்கிட்ட. எனக்கு வாங்க, எனக்கு வாங்க, எனக்கு வாங்குன்னு அப்படியே குதிப்பான். அந்த இடத்துல நெஞ்சில் தெரியும். உடனே அவளுக்கு வாங்கினாதான் அது என்னவே நமக்கு அடங்கும். அதே மாதிரி அவள் என்ன பண்ணால் சண்டை அவளுக்கு எனக்கும். நீ என்ன அவளுக்கு லலிதைக்கு மட்டும் இப்படி பண்ணுற, என்ன எதுவுமே கவனிக்க மாட்டேன். அதனால தான் வெள்ளிக்கிழமை காலையில் அவளுக்கு 108 இளநீர் விஷயம். महिषासुरमर्दिन्यान
மண்ணை வென்று ஜெயம் கொண்ட லலிதைக்கு அகண்ட சச்சிதானந்த பரமாத்ம ஸ்வரூபிக்கு அனுதின தொண்டருள் இவையாய் விளங்குகின்ற சண்டனை துவம்சம் செய்த அகிலாண்ட நாயகிக்கு ஸ்ரீ வாருங்கள், ஸ்ரீ லலிதா தேவி நெய்க்குல தீப தரிசனம் காண்போம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.